ஆயிரம் விமர்சனம் மோடி மேலே இருந்தாலும் பாஜக மேலே இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையில் நரேந்திர மோடி வராது போல வந்த ஒரு மாமணி. ஒருபோதும் அவரை ஆர்எஸ்எஸ் கைவிடாது, மாற்ற வேண்டும் என்று நினைக்காது. ஆர்எஸ்எஸ் உடைய உத்தரவை முக்கியமான விஷயங்களில் மீறி நரேந்திர மோடியும் போக மாட்டார். அது அவருக்கும் தெரியும். ரெண்டு பேருக்கும் அது வின் சுச்சுவேஷன். மக்களவைத் தேர்தல் 24 ஆர்எஸ்எஸ்ஐ ஒதுக்கி வைத்ததன் பலனை பிஜேபி அனுபவித்தது. 240 சீட்டு தான் வந்தது. உடனே மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. மகாராஷ்டிராலையும் ஹரியானாலும் பிஜேபி பெரிய அளவில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க ஆர்எஸ்எஸ் தான் காரணம். அந்த முரண்பாடுகள் அகற்றப்பட்டு விட்டன. இப்பொழுதைக்கு எல்லாம் சுமூகமாக ஆர்எஸ்எஸ் பாஜக உறவில் போய்கொண்டிருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். போய்கொண்டிருக்கிறது போன்ற தோற்றத்தை காட்டாங்க. போய்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் எவ்வளவுதான் முரண்பாடுகள் நிறையா இருக்குது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை இருக்குது. எல்லா முரண்பாடுகளையும் நம்ம அந்த உறவை முறிக்கக்கூடிய முரண்பாடுகளாக பார்க்கக்கூடாது. ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் இடையிலே இருக்கக்கூடியது ஒரு மிக வலுவான பந்தம். அதில் முரண்பாடுகள் இருக்கும். எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் ரெண்டும் ஒரே அமைப்பு. ரெண்டு வெவ்வேறு அமைப்புன்றதுனால தான் வேற்றுமைகள் வருகின்றன. ஆனால் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் ஒரு அது ஒரு மதவாத அமைப்பு, தேர்தலில் போட்டியிடாத அமைப்பு. பிஜேபி ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சி. அதனால் முரண்பாடுகள் வருவது இயற்கையானது. ஆனால் இந்த முரண்பாடுகள் காரணமாக ஆர்எஸ்எஸ் பாஜக உறவில் விரிசல் வந்துவிடும் என்று நினைத்தால் அது மிக மிக தவறான ஒரு போக்கு எண்ணம். மோடி என்பது அவர்களுக்கு வாராது போல வந்த மாமணி. அதனால் மோடியை ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் கைவிடாது.